பிரமாதம். சூப்பர். அம்மா, நீ சொன்னது எல்லாமே கரெக்ட். மார்னிங் டிஃபன்ல நீ சொன்ன மாதிரி சாரதம்மா எல்லா லிஸ்டும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியால பிறந்த எல்லாருக்குமே இட்லி சாம்பார்னா பிடிக்கதாம செய்யும். நீ முதல்ல உட்காந்து சாப்பிடுமா. ஓகே, இருமா, நான் எடுத்து வைக்கிறேன். பரவாயில்ல, நானே எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடலாம் சின்ன மாமா? இட்லி ஆர் பூரி? ரெண்டையும் சாப்பிடுமா. அம்மா, உங்களுக்காக இந்த வீட்டு சின்ன மருமக ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்கம்மா. அப்படியா? அதையும் கொண்டு வாங்க, என்னன்னு பாத்துடலாம். சரி. இந்தாங்கம்மா, இது பர்கர், இது பீஸா. No my lady, this is pizza and this is burger, okay? சூப்பர். அப்போ உங்களால இன்னைக்கு எல்லாரும் பீட்சா பர்கர் சாப்பிட போறோமா? ஐயோ, நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்க. நான் யுஎஸ்லயே இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. தட்ஸ் போரிங். ஐ லவ் இட்லி, சாம்பார், பொங்கல், வடை, பூரி, உப்புமா அண்ட் ஆல் சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ். அதுவும் சுட சுட சாப்பிடணும். இந்த பீட்சா பர்கர்ன்ற கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சா? எப்பவுமே இத்து போன இட்லியையும் செத்து போன பொங்கலையும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மருமக வந்தாவது மாத்துவான்னு பார்த்தா அதுவும் நடக்கலையா? சாரதா, டிஃபன் வை. இதோ வைக்கிறேம்மா. அத்தை, சூடா பொங்கல் இருக்கு, அதையும் வைக்கட்டுமா? ஐயோ ஐயோ, அத்தை பொங்கலை காட்டிலும் சூடா இருப்பாங்க போல இருக்கே. அந்த சூடான பொங்கலை எனக்கு வைங்க பெரியத்த. அதன பார்த்தேன். ஐயோ, அதுக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த வரமுறைலாம் நான் சொல்லி தரல. ஆமா பெரியத்த, நீங்க சொல்லல, என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதுமா. சாப்பிடு. வெளிநாட்டுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி உறவுகளை சொல்லி கொடுக்கறது அம்மா அப்பாவோட வழக்கம் தானே. என்ன திருவிழாவா நடக்குது? சாம்பார் ஊத்து. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பொடி இருக்கு பாரு. ஆமா, இட்லி பொடி. இத தட்டுல வச்சு லேசா குழி பறிச்சு லைட்டா நெய் ஊத்தி அப்படியே விரலால மிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே. அப்புறம் சாம்பார்ல கொஞ்சம், சட்னில கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கும். அமேசிங் மாமா. என் அம்மா கூட இப்படிதான் புதுசு புதுசா சாப்பிட சொல்லி தருவாங்க. சம்டைம்ஸ் அம்மா கோவமா இருந்தாங்கன்னா நானே குக் பண்ணுவேன். பருப்பு வேக வச்சு அதோட ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். அதுவும் நல்லதா இருக்கும். என்ன சொல்லிட்டு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. தண்ணி குடிங்க. அத்தை தான் உங்களை நினைக்கிறாங்க. மாமாக்கு சரியாயிடுச்சு. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க.
டிஃபன் பிரமாதம். அம்மாவே பண்ண மாதிரி இருக்கு. எப்படி டிஃபரன்ஸ் வரும்? இந்த வீட்டு பக்கம் தானே. அம்மா, இது மாதிரி தப்பு தப்பா பேசக்கூடாதம்மா. இந்த நாட்டோட பக்குவம்னு சொல்லணும். சரியா? ஒரு பூரி வச்சுக்கோ, இல்லனா ஒரு வடை வச்சு சாப்பிடு. ஐயோ, அவ ஏதோ சொல்றா. இந்த சங்கர் பைய பூந்து சமாளிக்கிறான். என்னடா நடக்குது இங்க? ஐயோ, பசியில கூட என் வயிறு ஒன்னும் செய்யலடா. ஆனா நீங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு எந்திரிக்கிறத பார்த்தாதான் என் வயிறு எரியுது. தாலி கட்டின புருஷன் கூட என்ன விட்டுட்டு சாப்பிடுறாரு. கட்டினதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. யார சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் என் நேரம். அம்மா, என்னம்மா தனியா புலம்பிட்டு இருக்க? உன்னையும் என்னையும் நினைச்சுதான். நல்லா சாப்பிட்டியா? இல்லம்மா, அண்ணி வந்ததும் பீட்சா பர்கர்லாம் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தம்மா. வழக்கம் போல இன்னைக்கும் இட்லி பொங்கலை பார்த்ததும் சாப்பிடுற ஆசையே போச்சு. சும்மா பேச்சுக்கு குருவி எறைய கொத்தன மாதிரி கொத்தன. ரொம்ப முக்கியம். அமைதியாரு, சாமானியா வரா. அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு பாக்குறோம்னு நினைச்சுப்பான். சரியா? சரிம்மா. ஹாய் அத்தை. நீங்க ஏன் சாப்பிட வரல? அது உங்களுக்காக தான் அண்ணி. வாட்? எனக்காகவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை, சாப்பாடு நமக்காக வெயிட் பண்ண கூடாது, நாமளும் சாப்பாடுக்காக வெயிட் பண்ண கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. யாருக்காகவும் நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. சரிம்மா, சரி. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு போ. ஓகே, பை. ஏய், எதுக்கு நீ அவகிட்ட அப்படி சொன்ன? அம்மா, அவங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு தானே நீ சாப்பிடாம இருக்க. அதையே நீ அவங்க கிட்ட சொல்லல? அதான் நான் சொன்னேன். அது இல்ல லில்லி, ஒரு மருமகளுக்கு மாமியார் மேல பயம் கலந்த மரியாதை இருக்கணும். ஓ, உனக்கு பாட்டி மேல இருக்க மாதிரியா? அது இல்ல. அப்போ பாட்டி மேல உனக்கு மரியாதை பயம் ரெண்டுமே இல்லையா? வாய மூடி, கேட்டுக்கிட்டு தொலைச்சிட போகுது. இத பாரு, ஒரு மருமகளுக்கு மாமியார் மேல அன்பு, பயம், பாசம், கூடவே கொஞ்சம் மரியாதையும் இருக்கணும். இந்த வீட்ல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு தெரிஞ்சா அவளுக்கு என் மேல பயமும் மரியாதையும் எப்படி வரும்? இப்போ உன் பாட்டிக்கு நான் அடங்கி போற மாதிரி அப்புறம் அவளுக்கும் நான் தான் அடங்கி போகணும். அதனால எந்த காரணம் கொண்டும் நீயும் நானும் அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. எந்த உண்மைய? நாம எல்லாரும் உன் பாட்டியோட அடிமன்றத. ஓ, வடிவேல் அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரி நடிப்பாரு, அந்த மாதிரி. ஆமாண்டி, அப்படிதான். ஆமா ஆமா ஆமா. என்ன? எனக்கு பீட்சா பர்கர் வேணும்மா. ப்ளீஸ்மா. சரி போ, உன் ரூமுக்கு போ. நான் யாருக்கும் தெரியாம ரூமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிம்மா. Hi mom, how are you? நம்ம வீட்ல நான் இன்னொருத்தியா நடிக்கிறேன். It hurts. எப்போல்லாம் அழுகு வருதோ அப்போல்லாம் சிரிது சொல்லுவல்ல, நிறைய வலிக்குதுமா. அதனால நிறைய சிரிக்கிறேன். நீயும் அப்படியே சிரிச்சுட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காரலாம்ல?
அவ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா உனக்கு புரியுதா? அவகிட்ட பேசி சீக்கிரம் இங்க வர சொல்லு. அவகிட்ட இருந்து ஃபோன் கூட வரல, எங்க இருக்கான்னு கூட தெரியல. மறைக்காம உண்மையை சொல்லு. ஜஸ்ட் a minute அங்கிள். ஒரு நிமிஷம் அங்கிள். ஓகே. ஹாய் ஜூடி, how are you? அப்பா இப்பதான் சொன்னாரு. அப்புறம் ஒரு பேட் நியூஸ். என்னன்னு சொல்லுடா. என்னன்னா ரொம்ப நாளைக்கு இப்படியே கண்டினியூ ஆக முடியாது. எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஃபேமிலி நேரில் வந்து மீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க குணமாக வாங்கலாம். இல்லைன்னா புரியுதுடா. ஏய், நீ எப்படியும் அவங்கள கூப்பிட்டு வந்துருவோன்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. சமந்தா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நீ எவனோ ஒரு இந்தியனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட. நீ இல்லாம இந்த யுஎஸ்ஏ நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, கணபதி ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்படி இப்படின்னு கால் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, புரியுதா? என்ன சோகம் போய் கோவம் வந்துடுச்சா? அப்போ நான் கால் கட் பண்ற நேரம் வந்துடுச்சு. பாய். கணபதி, ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒட்டு கேக்குறியா? கணபதி, எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? நான் உன்கிட்ட சொன்னல அந்த சூர்யாவை பத்தி. அந்த சூர்யா இந்த கட்டில் கீழே இருக்கிற கபோர்டு உள்ள வச்சு கொலை பண்ண பார்த்தான் தெரியுமா? அது கூட பரவாயில்ல, நான் மயக்கத்துல இருக்கிறப்போ என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அடி பாவி, என்ன இப்படி போட்டு கொடுக்குறா? முதல்ல அந்த கணபதி கிட்ட நாம பேசுவோம். அப்பதான் இவ யாரு என்னன்ற உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்புறம் நான் வீட்ல இருக்கும்போது என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான், என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ கணபதி சார், நான் சூர்யா. ஆக்சுவலி இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நம்பாதீங்க, இவ சொன்னதெல்லாம் போய். ஹலோ கணபதி சார், ஹலோ ஹலோ கணபதி சார். இத பார், என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ தேவையில்லாம ஏதாவது கிண்டல் பண்ண என்ன பண்ணுவ? ஆமா, என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி ஏதோ தப்பா சொல்ல போனல? ஆமா சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்ல போனத நேரடியா என்கிட்டயே சொல்ல வேண்டியதானே?
ஏன் பயப்படுற? என்னது, நான் பயப்படுறேனா? ஆமா, அதனாலதான் நான் உன்னை தேடி வந்த அன்னைக்கு எல்லாருக்கும் பயந்து என்ன ரோட்ல கொண்டு போய் விட்டுட்ட. வாட்? நான் ரோட்ல விட்டனா? எஸ், உன் கட்டளை கீழே என்ன அடைச்சு மயக்கம் போட வச்சு அப்படியே கார் டிக்கில பார்சல் பண்ணி ரோட்ல கொண்டு போய் இறக்கி விட சொல்லிட்ட. இத பார், உண்மை தெரியாம உளராத. என்ன உண்மை? உனக்கு என்ன பிடிக்கல? என்ன எப்படியாவது கொன்னுடலான்னு பாக்க. ஏய், நான் ஒன்னும் அந்த மாதிரி சீப்பான ஆள் இல்ல. நீ ரூம்ல மயங்கி விழுந்துட்ட. நான் உன்னை பாதுகாப்பா என் கார்ல படுக்க வச்சு ஏசி போட்டு விட்டு நீ தூங்குற வரைக்கும் நான் கண் முடிச்சு வாசலையே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படியா? தூக்கத்துல உங்க அப்பான்னு நினைச்சு ஏன் கைய புடிச்சு எடுத்து தலையில தட்டி கொடுக்க சொன்ன. நீ ஏன் தலையில தட்டி கொடுத்தியா? அதனாலதான் நீ தூங்குன. அத கூட மறந்துட்டு என்ன ப்ளேம் பண்ற? வாவ், அப்போ நீ என்ன தட்டி கொடுத்து தூங்க வச்சத நான் யார்கிட்டயாவது சொல்லணுமே. என்னது? என்ன பிடிக்காத மாதிரி நீ நடிக்கிறது மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இப்பவே சொல்றேன். அம்மம்மா, அம்மம்மா, சூர்யா மாமா, என்ன வேலை பண்ற? எல்லாருக்கும் உண்மையை சொல்ல போறேன். நம்ம 2 பேருக்கும் இடையில நடந்த எல்லா உண்மையும். அம்மம்மா, will you shut up? யார்கிட்டயாவது வாயை திறந்த உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? அப்போ ஓகே. அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட் கணபதி கிட்டயாவது சொல்லிக்கிறேன். என் போனை கொடு. முடியாது. முடியாதா? ஏய், என் போனை கொடு. முடியாது. ஹலோ, அது ஏன் போன்? கொடுக்க முடியாது. போனை கொடுன்னு சொல்றேன்ல. முடியாது. கொடுக்க மாட்டேன். அடடே, இரவு நேர காதல் காட்சியா? நடத்துங்க நடத்துங்க. இருங்க, அத்தையை கூட்டிட்டு வந்து உங்க காதல் நாடகத்துக்கு எப்படி ஒரு எண்டு கார்டு போடுறன்றத மட்டும் நீங்க பாருங்க. ஹலோ மேடம். என்ன வேலை பாக்குறீங்க? என்கிட்ட பேசுறப்போ இருக்கிற மரியாதை வேலை செய்யறப்போ இல்லையா? என்ன ஆச்சு மேடம்? நாம நம்ம கல்ச்சரை அவமானப்படுத்துற மாதிரி நம்ம மால்ல எதுவுமே நடக்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். அப்படி எதுவும் நடக்கலையே மேடம். பேசாதீங்க. 3rd ஃப்ளோர்ல 4th சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்களா? ஒரு பையனும் பொண்ணும் 20 நிமிஷத்துக்கு மேல நெருக்கமா நின்னுக்கிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவா? அப்படி ஒண்ணும் இல்லையா மேடம்? நேத்து ஈவினிங் 4 to 4:30 இருக்கிற டைமிங் ஃபுட்டேஜ் பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வாட்ச் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேனா இல்லையா? மேடம், இது கமர்ஷியல் பிளேஸ். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வேண்டாம். அவங்கள பார்த்த உடனே செக்யூரிட்டி என்ன பண்ணிருக்கணும்? அவன் அவங்கள வெளியே அனுப்பி இருக்கணுமா வேண்டாமா? இல்ல மேடம், அது முதல்ல அந்த செக்யூரிட்டியை மாத்துங்க. இனிமே இந்த மாதிரி எதையும் நான் பார்க்கவே கூடாது. ஓகே மேடம். 4 பேர் நடமாடுற இடத்துல லவ் பண்றாங்களா? லவ் இவங்களெல்லாம் நிக்க வச்சு சுடணும். அப்பா, இன்னைக்குதான் சரியான டயத்துக்கு என்ட்ரி கொடுத்திருக்கோம். இப்ப மட்டும் சூர்யாவும் அந்த அமெரிக்காவும் விளையாடுறத பார்த்தாங்க, கண்ணாலே எரிச்சு கொன்னுடுவாங்க. அத்தை, என் கூட உடனே வாங்கல.
ஐயோ, ஆரம்பத்திலே எரியற நெருப்புல கைய வச்சிட்டியே ராஜி. என்ன பொது இடத்துல நடந்ததுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்களே? அத்தை, நான் ஒட்டு கேட்கல அத்தை, சத்தியமா. இந்த வீட்ல அந்த வெளிநாட்டுக்காரி பண்ற அட்டூழியத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் ஓடி வந்தேன். நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் ஓரமா நின்னுட்டு இருந்தேன். எதேச்சியா காதல விழுந்துச்சு. நீங்க மட்டும் நடக்கிறத வந்து பாருங்களேன். பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணை திட்டி சூர்யா வெளியே அனுப்பியிருப்பா. அதெல்லாம் நான் தான் செய்ய சொன்னேன். ஐயோ அத்தை, அவளை கழுத்தை பிடிச்செல்லாம் வெளியில தள்ளல. அந்த பொண்ணு போக மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாளா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லு. அத்தை, இப்ப நீங்களோ நானோ போய் சூர்யா கிட்ட சொல்ல முடியாது. சூர்யா இத கேக்குற மனநிலைமையில இல்ல அத்தை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க என் கூட வந்து ஹால்ல நடக்கிறத மட்டும் பாருங்க. நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். நான் என்ன செய்யணும்னு எனக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஐயோ இல்ல அத்தை. இல்லையே, இப்பெல்லாம் நிறைய பேசுறியே. அதுவும் நான் பேசுறப்போ என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இந்த வீட்ல சூர்யாவும் அந்த வெளிநாட்டுக்காரியும் நடத்துற காதல் நாடகத்தை பார்த்த கொதிப்புல தான் அப்படி கொஞ்சம் பேசிட்டேன். அது கூட உங்களுக்கு புரிய வைக்கணுமேங்கிற ஆர்வத்துலதான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அத்தை. அத்தை, என் கூட